இந்த மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் ஏபிசிடின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த 4 ஆப்ஷனுமே எனக்கு ரைட்டாக தப்பா, அதாவது எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சரியாக இருக்குது, எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் தவறாக இருக்குது, இந்த 4மே தெரிஞ்சால் தான் இந்த 4 ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ண முடியுமான்னா கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஷனை நீங்கள் தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டாலே உங்களுக்கு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் தெரியல, பாதி பேர் தெரியும், பாதி பேர் சொல்லி தரேன் உங்களுக்கு. இப்போ 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போ இந்த 4 ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளுக்கு எத்தனை விதமான ஆப்ஷன் நம்ம உருவாக்கலாம்னா, ஒன்று சரியாக இருக்கும் இல்லை தப்பாக இருக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ தானே ப்ராபபிலிட்டி என்ன சொல்லுதுன்னா, அப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். சரி, அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கலாம் இல்லை சரியாக இருக்கலாம். அப்போ மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ 2^4. நம்ம இந்த 4 ஸ்டேட்மெண்ட் வச்சு மொத்தம் 16 விதமான ஆப்ஷன்ஸை நம்ம உருவாக்கலாம். புரியுதுங்களா? நம்மளுக்கு 16 ஆப்ஷனாக இருக்குது. வெறும் ஏபிசிடின்னு வெறும் 4 ஆப்ஷன் தான். இப்போ மொதல் ஆப்ஷன் நம்மளுக்கு தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னு, இப்போ டி ஆப்ஷன் அனைத்தும் சரின்னு போட்டுருக்குன்னு வச்சுங்களேன். டி ஆப்ஷன் அனைத்தும் சரி, நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்புன்னு நம்மளுக்கு தெரியுது. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஆப்ஷன் வராங்க கேன்சல் பண்ணி விட்டுருங்க. அதான் சி ஆப்ஷனில் 1, 3, 4 சரின்னு போட்டிருக்கு. மொதல் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஆப்ஷன் வருமா? வராது. இந்த மாதிரி ஆப்ஷன் ஒவ்வொன்றா எலிமினேட் பண்ணிகிட்டே வந்து, அதாவது இந்த ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு ரைட்டாக தப்பான்னு தெரியுது. நான் ஆல்ரெடி 2 ஆப்ஷனை டெலீட் பண்ணிட்டேன். இன்னொரு ஆப்ஷன் சரியாக தப்பான்னு கண்டுபிடிச்சோன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு ரைட்டாக கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு 4 ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டாக தப்பான்னு கண்டுபிடிக்கணுமானா அப்படி அவசியமே கிடையாது. சரி, இப்போ எனக்கு என்னன்னே தெரியல, இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே எனக்கு என்னன்னே தெரியல, புதுசாக தான் நான் இப்பயே பார்க்குறேன், இது எப்படி நான் சரியான ஆன்சர் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சில கோட் வேர்ட்லாம் இருக்குது. அதாவது மட்டும் இல்லை ஒன்லி. மட்டும் இங்கிலீஷில் ஒன்லின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்திய சுதந்திரத்திற்கு காந்திஜி மட்டுமே பாடுபட்டார், இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் அப்படிங்கிற வார்த்தை இல்லை இங்கிலீஷில் ஒன்லி அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்த்தாலே இந்த ஸ்டேட்மெண்ட் மேக்ஸிமம் ஒரு 90% இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். புரியுதுங்களா? இந்த மட்டும் இல்லை ஒன்லி இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்துட்டாலே மேக்ஸிமம் அந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது தெரியாத விஷயம் மட்டும் தான் நம்ம இதை ஃபாலோ பண்ண போகிறோம், இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சரியா அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படியாவது மாற்றி அதை தப்பாக கொண்டு வர முடியுமா, கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணலாம். இப்போ மட்டும் ஒன்லி இந்த வார்த்தையை பார்த்தா மேக்ஸிமம் 90% இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக தான் இருக்கும். வேறு என்னென்னலாம் ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எப்படிலாம் தப்பாக மாற்றலாம், நம்பரில் தப்பாக மாற்றுவாங்க. இப்போ முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் 92 பேர் பங்கேற்றார்கள். இப்போ அந்த நம்பரில் கண்டிப்பாக அந்த நம்பரை தப்பாக மாற்றி ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்கலாம். அப்போ நம்பரில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இயரில் இதெல்லாம் நடந்துச்சு, இந்த டேட்டில் இதெல்லாம் வந்து இப்போ 1950 ஜனவரி 26 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ டேட்டில் ஒரு இயர்லேயோ அப்போ தப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்கி அதை தப்பாக ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதைப்படி பார்த்தா ஒரு 60 to 70% வாய்ப்பு கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோட இதுக்கான வாய்ப்பு கம்மி தான். அடுத்தது, இப்போ ஒரு ஏதாவது ஒரு தலைவர்களை பற்றி சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ ஒரு கொஸ்டினில் அவங்க அப்படி செட்டிஃபை பண்ண மாட்டாங்க. அப்போ தலைவர்களை பற்றி நெகட்டிவாக கொடுத்துருக்காங்கன்னா, தலைவர்களை பற்றி நெகட்டிவாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக தான் இருக்கும். ஓகேவா? ஒரு தலைவரை பற்றி பாசிட்டிவாக சொல்லியிருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தலைவரை பற்றி நெகட்டிவாக சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட்டுக்கான ஸ்கீமில் நிறைய திட்டங்கள்லாம் போடுறாங்க. இப்போ நம்ம எக்ஸாம் எழுத அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் போய் பார்த்தோம்னா அவங்க போட்ட திட்டங்களால் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, மக்கள் ரொம்ப பயனடைஞ்சிருக்காங்க.
இவங்க போட்ட திட்டத்தால் இந்தியாவே வளரு ரொம்ப டெவலப் ஆகிருக்கு, ரொம்ப வேர்ல்டில் ரொம்ப டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம ஒத்துக்கணும். புரியுதுங்களா? அப்படி சொன்னால் தான் நம்மளுக்கு வேலை. அப்போ திட்டங்களை பற்றி நெகட்டிவாக சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கும். இப்படி ஒரு ஸ்கீம், ஒரு திட்டம் போட்டிருக்காங்க, அது இந்த திட்டத்தால் இந்த மக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு வேளை சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக தான் இருந்திருக்கும். ஒருவேளை பாசிட்டிவாக அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்திருக்கும். இப்படி தான், அதாவது ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு தவறான, இந்த ஸ்டேட்மெண்ட் தவறாக அடுத்ததாக பாருங்கள். அப்போ தமிழில் எதிர் சொல், ஏதோ ஒரு வார்த்தையை கொடுத்து எதிர் சொல் கேட்குறாங்க. இப்போ எனக்கு அதுக்கான மீனிங்கே எனக்கு தெரியல, அப்புறம் எப்படி எனக்கு எதிர் சொல் தெரியும்? அப்போ தெரியாது இல்லை. இப்போ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஓகேவா? ஏ, பி, சி, டி 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் கண்டிப்பாக அந்த சொல்லோட கரெக்டான ஆன்சரை அது உள்ளதாக கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸில் ஒன்று வச்சுருப்பாங்க, எதிர் சொல்லும் வச்சுருப்பாங்க. அப்போ 2 வார்த்தை வந்து, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸைங்கிற சொல்லுக்கு எதிர் சொல் கேட்டிருக்காங்க. இப்போ வேறு ஏதாவது ஒரு வேர்டு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு மரம் மலை ஏதாவது வச்சுக்கோங்க. மற்ற 2 வார்த்தைக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இந்த 2 வார்த்தையும் கண்டிப்பாக ஆப்போசிட் வேர்டில் இருக்கும், அப்படி தானே? அப்போ இந்த 2 வார்த்தையும் கண்டிப்பாக இருக்காது. 2 வார்த்தையும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குன்னா அந்த 2 வார்த்தை இருக்காது. மற்ற 2 வார்த்தையும் ஆப்போசிட் வேர்டில் இருக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த 2 தான் ஆன்சர் இருக்குன்னு சொல்லிடலாம். ஒருவேளை நம்மளை ஏமாற்றுறதுக்காக ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே அதோட நம்ம எதிர் சொல்லுங்கிறத சரியாக கவனிச்சிருக்க மாட்டோம், இதோட ஆப்ஷன் நம்ம கரெக்டாக போட்டுருவோம்னு சொல்லிட்டு அவங்க ஏ ஆப்ஷனில் வச்சுருந்தாங்கன்னா இந்த ஏ ஆப்ஷனுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் 2 ஆப்ஷன் டெலிட் பண்ணி மீதி 2 ஆப்ஷனில் 50% சான்ஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. இப்போ சப்போஸ் இப்போ ஒரு கலைச்சொல்னு வச்சிங்களேன். இப்போ கலைச்சொல்ல ஏதோ ஒரு வார்த்தை கேட்குறாங்க, இங்கிலீஷில் கொடுத்துட்டு தமிழ் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கான மீனிங் நம்மளுக்கு தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அந்த கலைச்சொல் இப்போ 2 வார்த்தையில் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இங்கிலீஷில் ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது, அது 2 வார்த்தையாக இருக்குது, ஓகேவா? கேப் போட்டு 2 வார்த்தையாக இருக்கிற பட்சத்தில் அதோட கண்டிப்பாக அதோட தமிழ் மீனிங் 2 வார்த்தையாக தான் இருக்கணும், அப்படி தானே? அப்போ ஆப்ஷனில் தமிழில் எந்த வார்த்தையில் 2 வார்த்தையாக இருக்குது, அல்லது நம்ம பிரித்து ஒரே வார்த்தையாக இருந்தாலும் பிரித்து எழுதுனா 2 வார்த்தையாக ஒப்பிலையும் இல்லை. அப்போ எந்த வார்த்தையை பிரித்து எழுதுனா 2 வார்த்தையாக வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல பொறுத்துக்களே கொடுத்தாலும் இதை கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணாலே உங்களுக்கு சரியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது தெரியாத கொஸ்டினையும் ஒரு கொஸ்டின் இப்படி தான் இருந்தால் இந்த ஆன்சர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் தான். அடுத்தது கூற்று காரணம். அதை பொறுத்த வரைக்கும் அதாவது 50% கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் என்னவாக இருக்குன்னா, கூற்று காரணம் இரண்டும் சரி, கூற்று காரணத்தை விளக்குகிறது. 50% சான்ஸ், அதாவது 10 கொஸ்டின் கூட்டு காரணம் கேட்டாங்கன்னா 5 கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுவாக தான் இருக்கும். மீதி 5 கொஸ்டின் வேணால் மாறி இருக்கலாம். அதாவது கூற்றுக்கும் காரணத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தால் கூற்று சரி, காரணம் தவறாக இருக்கலாம். 2 கரெக்டாக ஓரளவு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தாலும் இந்த ஆப்ஷன் தான் வரும். ஒரு 10 கொஸ்டின் கேட்டாங்கன்னா 5 கொஸ்டின் நம்மளுக்கு இந்த ஆன்சர் தான் நம்மளுக்கு வரும் கூட்டு காரணத்தை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ கவர்மெண்ட் சப்ஜெக்டில்